Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th chemistry top most 5 marks questions தான் பார்க்க போறோம். chapter wise பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி chemistry எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன 5 மார்க்ஸ் படிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. நாங்க கொடுக்கிற இந்த 5 மார்க்ஸ் மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஷூரா கண்டிப்பா இதுல இருந்து क्वेश्चंस வரும். நான் ரீட் பண்ண என்னோட லெஃப்ட் சைடு இந்த क्वेश्चन வந்து ஷோன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பிடிஎஃப் வைக்கிறோம். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 11, 12, 14, 15 டாப்பர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ் எல்லாமே தரவாக கவர் பண்ணிவிடுங்க. ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கிறத ரீட் பண்ணிக்கோங்க. 1, 5, 6, 7, 14 அண்ட் 15 இதை மட்டும் ஸ்லோ லேர்னர்ஸ் படித்தாலே இதுலேருந்து ஒரு 3 questions வந்துடும். பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா எல்லா சாப்டர்ஸ்க்கான 5 மார்க்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா 5 questionsமே வர ரொம்ப சான்சஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யூனிட் 1க்கான questions என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா மான் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் வித் அன் எக்ஸாம்பிள், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 4th ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் ஜூன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் பை வேன் ஆர்கல் மெத்தட். இந்த 5 questionsமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான், ரிப்பீட்டடான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த 5 questions ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்து யூனிட் 2க்கு பார்க்கலாம். டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரான், இம்பார்ட்டன்ட். அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைமண்ட் அண்ட் கிராஃபைட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஹவு இஸ் பொட்டாஷ் ஆலம் ப்ரிப்பேர்ட் அண்ட் கிவ் யூசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு வில் சிலிகேட் கிளாசிஃபைட், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப் ஆஃப் சிலிகேட். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைமண்ட் அண்ட் கிராஃபைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பொட்டாஷ் ஆலம் படிச்சுக்கோங்க. கொடுத்துருக்கிறது 4 questions தான், ஸோ 4ஐயும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைமண்ட் அண்ட் கிராஃபைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் யூனிட் 3 வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் த ஓவரால் ரியாக்ஷன் ஆஃப் குளோரின் வித் கோல்ட் NaOH அண்ட் ஹாட் NaOH. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டெகான் ப்ராசஸ் ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின். அடுத்து எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. 4th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், மென்ஷன் தர் ப்ராப்பர்ட்டிஸ், ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். அப்புறம் ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெட் ஃபாஸ்பரஸ் அண்ட் ஒயிட் ஃபாஸ்பரஸ். இதில் 5 questions தான் இருக்குது. 5யுமே தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யூனிட் 4க்கான questions என்னன்னு பார்ப்போம். கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் இஸ் லாந்தனைட் ஆர் லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பிளைன் இட்ஸ் கான்ஸ்டிக்யூன்ஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் இன்டர்சிஷியல் காம்பவுண்ட்ஸ், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்சிஷியல் காம்பவுண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் வந்து டிஸ்கிரைப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் K2CR2O7. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பி தி பொசிஷன் ஆஃப் லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட் இன் தி பீரியாடிக் டேபிள். இதுலேயும் 5 questions இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வாட் இஸ் லாந்தனைட் ஆர் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இன்டர்சிஷியல் காம்பவுண்ட்ஸும் கேட்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் K2CR2O7, இந்த 3க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேஸ்ட் ஆன் த VB தியரி எக்ஸ்பிளைன் வை NiCN4 it is diamagnetic. Second one வந்து calculate the magnetic moment and magnetic property of COF6-3. Write the postulates of Werner theory. Fourth one வந்து postulates of VB theory. Fifth one வந்து explain the bonding nature in metal carbonyl. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா FeCN6-3 paramagnetic, explain using VB theory. இதில் Werner theory ரொம்ப இம்பார்ட்டன்ட், VB theory இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யூனிட் 6க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின், இந்த தடவையும் கேட்க சான்ஸ் இருக்குது, படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஐசோட்ராஃபி அண்ட் அனிசோட்ராஃபி இன் சாலிட்ஸ். தேர்ட் ஒன் வந்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கிறிஸ்டலைன் சாலிட் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட். Fourth one வந்து distinguish between hexagonal close packing and cube close packing, இதுவும் important. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா write the short note on the metal deficiency defect and metal excess defect with example, அதுவும் important. write any 3 difference between tetrahedral and octahedral voids, இதுவும் கேட்க சான்ஸ் இருக்கு.
அடுத்து calculate the percentage efficiency of packing in case of body centered cubic central crystal. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா calculate the percentage efficiency of packing in case of simple cubic crystal. centered cubic crystalலும் simple cubic crystalலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஷார்ட் கீ டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்டும் இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஐசோட்ராஃபி அண்ட் அனிசோட்ராஃபியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யூனிட் 6லேருந்து 5 மார்க்ஸ் வர ரொம்ப சான்ஸ் இருக்குது. யூனிட் 7க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் இன்டகிரேட்டட் லா ஃபார் எ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அடுத்து வந்து டிரைவ் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இந்த ரெண்டுத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்துடும். அடுத்து எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டேக்ஸ் 8 hours for 90% completion. Calculate the time required for 80% completion. இதுவும் important. அடுத்து பார்த்தீங்கன்னா show that in case of first order reaction the time required for 99.9% completion is. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 questions தான் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4த்தையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 8th வந்து பார்த்தீங்கன்னா 8th யூனிட்டுக்கானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிரைவ் ஆண்டர்சன் ஈக்குவேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்குறது. அடுத்து டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா, இதுவும் கேட்டுருவாங்க. ஃபைண்ட் த pH ஆஃப் பஃபர் சொல்யூஷன் கண்டைனிங் 0.20 mole per liter sodium acetate and 0.18 mole per liter acetic acid. Kf for acetic acid is 1.8 into 10 power minus 5. இதுவும் கேட்க சான்ஸ் இருக்கு. ரைட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் லூவிஸ் ஆசிட் அண்ட் பேசஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். டிரைவ் த ரிலேஷன் பிட்வீன் pH and pOH. அடுத்து பார்த்தீங்கன்னா calculate the pH of 1.5 into 10 power minus 3 m solution of BaOH2. அடுத்த கொஸ்டின் வந்து derive an expression for the hydrolysis constant and degree of hydrolysis of salt of strong acid and base. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெரிவேஷனும் கேட்க சான்ஸ் இருக்கு. யூனிட் 9க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்ப்போம். ஸ்டேட் கோராஷல் லா அண்ட் எக்ஸ்பிளைன் தி அப்ளிகேஷன், இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். அடுத்து வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டன்ஸ். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் நர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதுவும் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் மெட்டல்ஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் கரோஷன். அடுத்து வந்து ரைட் எ நோட் ஆன் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு, SHEனும் கேட்பாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ். அயோனிக் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் ஆஃப் Al 3+ and SO4 2-, 189 and 160 MHO/cm square. Equivalent, calculate the equivalent and molar conductance of the electrolyte Al2SO4 3 at infinite dilution. Unit 10க்கான important 5 marks வந்து பார்ப்போம். Write any 5 characters of catalyst, இதுவும் ரொம்ப important. Describe adsorption theory of catalysis, இதுவும் important. Give the difference between chemisorption and physisorption, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். எக்ஸ்பிளைன் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி ஆஃப் கேட்டலிசிஸ் வித் அன் எக்ஸாம்பிள், இதுவும் இம்பார்ட்டன்ட். ரைட் ப்ரீஃப்லி அபவுட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் பை கண்டென்சேஷன் மெத்தட். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் SOL அண்ட் ஜெல், இதுவும் இம்பார்ட்டன்ட். யூனிட் 11க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்ப்போம். டிஃப்ரென்ஷியேட் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் யூசிங் குளுக்கோஸ் டெஸ்ட், இது ரிப்பீட்டடாக கேட்பாங்க. How to distinguish first degree, second degree, third degree alcohol by Victor Mayer test. இந்த ரெண்டு கொஸ்டின்லேருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். 12th யூனிட்டுக்கான 5 மார்க்ஸ் வந்து பார்ப்போம். ரைட் த மெக்கானிசம் ஆஃப் aldol கண்டென்சேஷன் ரியாக்ஷன், எக்ஸ்பிளைன் தி மெக்கானிசம்ஸ் ஆஃப் Cannizzaro ரியாக்ஷன். இது ரெண்டுத்துலேருந்தும் ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கு. யூனிட் 13க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிட் ரியாக்ட் வித் பிரைமரி அண்ட் செகண்டரி அமைன் அண்ட் டெர்ஷரி அமைன். Second one வந்து how will you distinguish between primary, secondary and tertiary aliphatic amines. Third one வந்து explain reduction of nitrobenzene in various medium, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 14க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்ப்போம். explain the structure of glucose, ரிப்பீட்டடாக கேட்குறது. செகண்ட் ஒன் வந்து give any 3 difference between DNA and RNA, இதுவும் கேட்க சான்ஸ் இருக்கு. ரைட் ய நோட் ஆன் denaturation of proteins, இதுவும் இம்பார்ட்டன்ட். explain the structure of fructose, explain primary, secondary, tertiary structure of proteins. அடுத்து வந்து mention the biological importance of lipids, give 3 difference between hormones and vitamins. அடுத்து வந்து mention the importance of protein in biological process. யூனிட் 14 பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸுமே ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ எல்லாத்தையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.
யூனிட் 15க்கான 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் தெர்மோபிளாஸ்டிக் அண்ட் தெர்மோசெட்டிங் ஒரே கொஸ்டின் தான் இருக்குது. இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த யூனிட் 1 to 15க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்துருக்கோம். இந்த 15 யூனிட்டையும் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து 5 மார்க்ஸ் வரும். நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் PDF வைக்கிறோம், பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.